அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய சொத்து இல்லையா? அதை யாரும் நம்மகிட்டருந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னா இறைவன் தந்ததில்லை, அதை தக்க வைத்து கொள்ளணும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 5-7 முடிய. அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையை உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றோரிடத்தில் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். ஏனென்றால் அவரே இந்த இதை தேர்ந்தெடுக்கலை இல்லையா? அப்போ ஆண்டவரே, தந்தையாம் இறைவனே தன் மகனை தேர்ந்தெடுத்து பிறர் அறியும் வண்ணம் அவர் திருமுழுக்கு பெறும்போது சொல்கிறார்ல, நீரே என் மைந்தர், இன்று நான் உண்மையில் பூரிப்படைகிறேன்னு சொல்கிறாரா? அதுபோல தான் நீரே என் மைந்தர், இன்று நான் உண்மை பெற்றெடுத்தேங்கிற மாதிரி கொடுக்குறார் வார்த்தை. அப்போ அவருடைய மைந்தரை, அவருடைய மகனை, திருச்சுதனை நமக்கு தரும்போது எதற்காக? நமக்காக பாவ கழுவாய் தேடுவதற்காக தருகிறார். அப்போ நாம் பாவத்திலே கிடந்திருந்தோம்னா நமக்கு விடுதலை உண்டா? இல்லை. ஒரு பாவத்தில் இருந்தீங்களா? அவர் புண்ணியமான தேடி வரல, நம்மை போல் பாவையை தேடி தான் வராங்க. ஆனால் அந்த பாவையை தேடி வரும்போது பாவத்திலே நிலைத்தில்லாமல் நாம் அவரை தேட வேண்டும், பாவ அறிக்கை விட வேண்டும். அப்படி பாவறிக்கை விடும்போது தான் நமக்கு விமோசனம் கிடைக்கும் இல்லையா? பாவறிக்கை விடாமல் மேலும் மேலும் பாவத்தில் விழுந்தோம் என்றால் நமக்கு என்ன ஆகும் தெரியுமா? பாவமே நமக்கு ஒரு உடல் வியாதியை கொண்டு வரும். அந்த உடல் வியாதியின் மூலமாக அந்த உடல் வியாதி மரணத்தை நோக்கி நமக்கு அழைத்து செல்லும். இப்போ வர்ற வியாதிகள்லாம் சொல்ல முடியல, அப்படி வருது இல்லையா? பொருளாதாரம் இல்லை, ரொம்ப துயரம், துன்பமும் துயரங்களும் தான். மருத்துவராக இல்லை, பணம்னு பறிக்கிறாங்க இல்லையா? அப்படி உள்ள சூழ்நிலை தான் நம்ம வாழ்கிறோம். நாம் காலகட்டத்தில் எப்படி இருக்கோம்? வறுமையின் நிலைமையில் இருக்கிறோம் இல்லையா? ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுவோம், இன்றைக்கி என்ன பண்ணுவோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அன்றாட தேவைகள் இறைவன் நமக்கு சந்திக்கிறார். அப்போ நம்ம அந்த பாவத்தில் இருக்கும்போது தான் எல்லா ஆசீர்வாதமும் இல்லாமல் போகிறது. நமக்கு தலைமை குருவாக இருக்கிறார் அவர் இல்லையா? அவர் தலைமை குருவாக இருக்கும்போது திருச்சபை நமக்கு இயேசு தான் திருச்சபை இல்லையா? அவருக்கு திருச்சபை கட்டுப்பட்டு இருப்பது போல் அவர் தலைமை குரு, அவருக்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கோம். அதுபோல் கணவனுக்கு மனைவி கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும். கணவன் மனைவியும் இருவர் அல்ல ஒருவர் என்ற நிலை வர வேண்டும். அப்படி வந்தால் தான் நமக்குள்ள பாவங்கள் பெருகாமல். எப்படி பாவங்கள்? குற்றச்சாட்டு, நீ அப்படி செய்யலை, எனக்கு நான் அப்படி செய்யலை, இப்படி ரெண்டு பேருமே மாறி மாறி குற்றம் சாட்டும் போது அது பாவமாயிருதான். ஆனால் சொல்லுவாங்க, நான் பாவமே பண்ணலம்பாங்க. பாவமே பண்ணலேன்னு சொன்னால் நம்ம பொய் தான் சொல்கிறோம் இல்லையா? நம்ம தான் சின்ன சின்ன காரியத்துக்கும் சண்டை இழுக்கிறோமே. கணவன் மனைவிட்ட இழுக்கிறாங்க, மனைவி கணவன்கிட்ட இழுக்கிறாங்க, பெற்றோர் பிள்ளைகள்ட குற்றப்படுத்துகிறாங்க, எரிச்சல் மூட்டுறாங்க பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியலை. இப்படித்தானே இருக்குது. எல்லாமே பாவம் தானே, இது பாவம் இல்லையா? அப்போ இதன் மூலமாக நமக்கு வருகின்ற ஆசீர்வாதங்களும் தடைபடுதா? அதனால தான் நம் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும், பாவறிக்கை விட வேண்டும். நாம் செய்தது என்ன என்று நமக்கு தெரியுமே. அதை பாவறிக்கை விடும்போது நமக்கு முழுமையான விடுதலை கிடைக்கிறது. அதுக்காக தான் இறைவனே வர்றார். ஏன்னா இறைவனே கடைசி நேரத்தில் குரல் எழுப்பி அழுகிறாரு, எனக்கு இது கசப்பான பாத்திரமாக இருக்குது, இந்த ஒரு நொடி எனக்கு இதை விட்டு அகட்டுங்களேன்னு சொல்லி அழுகிறாரா இல்லையா? அதுபோல் மரித்த லாசரை உயிர்க்கும்போது வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து கண்ணீர் சிந்தி தந்தையிடம் கேட்குறாரா இல்லையா? அவர் தன்னிச்சையாக எதுவுமே செய்யலை. அதுபோல் தாங்க நாமளும் எதையுமே அவர் துணை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதை மட்டும் நம்ம சிந்தையில் நிறுத்தினா கண்டிப்பாக நாம் நிறைவாக இருப்போம். அந்த வரம் கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை தந்து எங்களை நிறைவுபடுத்துகிறீர். நாங்கள் தான் உம்மை புறக்கணிக்கிறோம், தேவையான நேரத்தில் உம்மை தேடுகிறோம், தேவையற்ற நேரத்தில் ஆமாண்டவரே நாம் நவண்டு போகிறோம். ஏனென்றால் நீர் எங்களுக்கு தேவையானதை தந்துவிட்டீர் அல்லவா? அதனால் நீர் எங்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் நகர்கிறோம். அப்படி நகழுகின்ற நேரத்தில் தான், விலகுகின்ற நேரத்தில் தான்
பெருந்துன்பத்தில் நாங்கள் விழுகிறோம். இதுகால் வரைக்கும் நடந்ததை விட்டு இனிமேல் உம்மை விட்டு விலகாத வர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.